இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணது ஏர் பால் ரிசீவிங். இது ஏர் பால் கிக் பண்ணுற அளவுக்கு ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். இதில் முக்கியமாக பால் வந்து காலில் பட்டு ரீபவுண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்படிலாம் பண்ணனா மேட்ச்சில் ஈஸியாகிடும் ஸ்ட்ரைக்கருக்கு, அவன் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு. என்ன கோச் பண்ணுறது? முதல்ல காலை லூஸாக வைடு, அண்ட் தென் ரிலாக்ஸ்டாக பால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூவ் பண்ணு கோச், அப்படின்னா பால் ஃபாஸ்ட்டாக போயிடுது அப்படின்னா. முதல்ல ஆன்டிசிபேட் பண்ணணும். நான் ரிலாக்ஸ்டாக இருந்தான்னு சொன்னேன் தவிர ஆன்டிசிபேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. முதல்ல கால் கிக் ஆகிற இடத்த பாரு, அண்ட் தென் பாலோட ஸ்பின்னை பாரு. சரி, பால் 3 விதமாக ஸ்பின் ஆகும். அவுட்டர் கர்வ் ஆகும், இன்னர் கர்வ், அண்ட் தென் பேக் ஸ்பின். பேக் ஸ்பின்லாம் நம்ம நிறைய தடவை அசிங்கப்பட்டிருப்போம். நம்ம ஓடுவோம், ஆனால் நம்மளை தாண்டி பிச்சாகி நம்மளுக்கு பின்னாடி போயிடும். ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும், எனக்கும் நடந்திருக்கு. அப்போ பால் ஸ்பின்னை பார்க்கணும். ஏன்னா பால் எப்படி பிச் ஆகி வருது எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறது தான் ஒரு பிளேயரோட வேலை. இதுக்கு தான் நம்ம. ஸோ அவுட்டர் ஸ்பின் எப்படி கோச் அப்படின்னா, ஸோ இப்படி தான்ன்றது அவனுக்கு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினேன். ஸோ பார்த்தியா, பிச் ஆகி டேர்ன் ஆகுது. ஸோ அவசரப்பட்டு பாலுக்கு வந்தேன்னா டேர்ன் ஆகிடும். சரி கோச், இந்த பாலை எப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, முதல்ல நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், அண்ட் தென் பால் பிச் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அது நம்மளோட ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ ஆஃப்டர் ஸ்ட்ரெச் மை லெக்ஸ். ஸோ அதுக்கு நீ ஃப்ளெக்சிபிளாக குயிக்காக இருக்கணும். அண்ட் தென் எப்போவுமே காமாக பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுட்டா தான் பால் நம்ம மேலே பட்டு இட் ஹாஸ் டு ட்ராப் டவுன். இல்லை நம்மளை தாண்டி போயிடுச்சுன்னா, ஏன்னா இதில் என்னோடய பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னோடய பொசிஷன்றது ஸ்டாப்பர் பேக். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கரை நான் லூஸ் பண்ணிட்டேன்னா அவன் ஈஸியாக பால் எடுத்துகிட்டு போய் கோல் அடிச்சிருவான். ஸோ என்னை தாண்டி பால் போகக்கூடாது. ஐ ஹேவ் டு பி வெரி கிளவர் இனஃப் டு டேக் த பால் ஃபர்ஸ்ட். ஸோ முதல்ல போய் நான் எடுக்கணும், அதுக்கான பாலை நான் ரீட் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரைக்கர் வந்து அவன் பால் எடுக்க மாட்டாங்க, நம்ம மிஸ் பண்ண பால் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அதுதான் அவனுக்கு ஈஸி. ஸோ ஆல்வேஸ் வாட்ச் எப்படி மூவ் பண்ணுறோம், பால் எப்படி டேர்ன் ஆகுது, அண்ட் தென் வி ஷுட் பி வெரி குயிக் அண்ட் அஜைல். அதாவது துருன்னு இருக்கணும், பட் ஆனால் காமாக ரீட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ப்ராக்டிஸ். எனக்கு தெரியும் இது வந்து ப்ராக்டிஸ் பார்க்குற அளவுக்கு ஈஸி கிடையாது. ஏன்னா இது ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தேவை. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் ஒரு பிளேயருக்கு. இது பொசிஷன் வைஸ் டிஃபர் ஆகும். ஏன்னா ஒரு விங்கர் அவர் எப்படி பால் ரிசீவ் பண்ணி அவங்க பால் கொண்டு போகிறாங்கன்றத அவங்களோட பொசிஷனில் டிஃபர் ஆகும். பட் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னோடய பாய்ஸ்க்கு. அண்ட் ஆல் தி பெஸ்ட். எனி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.